சிவாய நம. கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியை போற்றி. 1/5/2024 ஆங்கிலப்படி தமிழ்ப்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:29க்கு தேவர்களுக்கான குருவான தேவகுரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்து பயிற்சி அடைகிறாரு. அப்படி பயிற்சி அடையும் பொழுது தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். இந்த ஜாதகப்படி 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது இந்த ராசிக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், பயப்படுவாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். குருவே பொதுவாகவே அவர் தேவர்களுக்கெல்லாம் குருங்கும் பொழுது நல்லதே நடக்கும். கெடுதல்கள் மேக்சிமம் பண்ண மாட்டார். நல்லது நடக்கிறதுல கொஞ்சம் பாதி குறையும். இது கோச்சாரப்படி நடப்பதனால நீங்கள் உங்களுடைய ஜனன இது ஒரு 20-30% தான் இது பொது பலன். இந்த கோச்சாரப்படி அதில் பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகத்தில் இவருக்கு லக்கணம் என்ன, இவருடைய திசா புத்தி அந்தரம் இதெல்லாம் பார்த்து தான் முழு பலன் கிடைக்கும் 100%. அதனால் 6க்கு போனால் உடனே கெடுதல் பண்ண அதெல்லாம் தவறு. இருந்தாலும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை, உணவு பழக்க வழக்கங்கள் இது கவனம் மட்டும் இருந்தால் போதும். பார்ட்னரில் ஜாதகப்படி பார்க்கையில் பிஸ்னஸில் அளவான முதலீடு, ஜாதகத்தில் நல்ல காரியங்கள் செய்யலாம். இடத்துல, வீட்டில், மனையில், பொன் பொருள்களில் முதலீடு செய்யக்கூடிய நேரம் பண்ணலாம், நல்லது. ஷேர் மார்க்கெட்டிங்கில் பங்கு சந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வகையில் அதிகமான முதலீடோ ரொம்ப ட்ரேடிங் மாதிரி ஈடுபடுறதோ தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இந்த காலகட்டங்களில் பழசு இருந்தால் இருக்கட்டும், புதுசாக எதுவும் வாங்கக்கூடிய வாய்ப்பு வேண்டாம். இருந்தாலும் குரு பார்வை இந்த ஜாதகருடைய 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு வருமானமும் வரும், செலவும் இருக்கும். தனுசு ராசிக்கு பொதுவாகவே இந்த வருடம் சித்திரை பஞ்சாங்கப்படி தனுசு ராசிக்கு தான் லாப ஆதாயத்தில் அதிகமாக சொல்கிறது. 11 பங்கில் 6 பங்கு 5 பங்கு மிச்சம்னு இந்த எல்லா ராசிலேயே தனுசு மீனம்தான். அதில் தனுசு ராசிக்கு கந்தாயப்பழம் நல்லா இருக்கிறதுனால வருமானம் குறையாமல் போகிற அளவுக்கு நமக்கு பாதிப்பு குறையும். மற்ற மாதிரி அதுக்கு இணையாக செலவு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சிக்கனமாக பண்ணிக்கொள்வது நல்லது. அடுத்தபடியாக 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் ஜாதகப்படி பார்க்கையில் உங்களுக்கு ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் வெளிநாட்டு பயணம், வெளிநாடு செல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு தடையாக இருந்தவங்களுக்கு வெளிநாடு சென்று நல்லபடியாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பு, இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலையில் இன்னும் நல்ல உயர்வு, எஸ்பாஸ் இது எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ஜாதகருடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நாளாக நம்ம கொடுக்கறது நமக்கு வரவேண்டிய பணப்பரவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக நமக்கு வரும். அதே போல் 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த குடும்பத்தில் சுப செலவுகள், வீடு மனை மங்கள காரியம், சுபவரிய செலவுகள் செய்யக்கூடிய நேரம் இந்த ஜாதகருடைய ராசிநாதர்களுக்கு உண்டு. வேறு மாதிரி 6ஆம் இடத்துக்கு வருவதனால் உணவு பழக்கவழக்கம், உடல்நிலை கவனம், ரொம்ப வண்டி வாகனத்தில் அதீத அகால நேர பயணம், ரொம்ப அதிவேக பயணம், நண்பர்கள் வட்டாரம் இந்த மாதிரி எதுவும் பெரிய லெவலில் ஆழம் பார்த்து காலை வை அப்படின்னு பழமொழிக்கேற்ப பதறிய காரிய சிதறங்கிறது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எதையும் கொஞ்சம் எமோஷனல் ஆகாமல் நிதானித்து ஒருத்தர் சொல்வதை கேட்டு பின்பு அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதுக்கு பதில் சொல்லி அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது பாதிப்புகள் விலகும். மற்ற மாதிரி ஜாதகருடைய ராசிநாதனே 6ல் மறைகிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வரவேண்டிய, நமக்கு பதவி பட்டம், நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேர் இதெல்லாம் சில தடை வரும். அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அதனால் நல்லதுக்கே இந்த காலகட்டங்களில் ஜாதக அமைப்புப்படி உங்களுக்கு எதையும் பொறுத்து நிதானித்து செயல்படும் பொழுது நல்ல வெற்றி உண்டு. சுப செலவுகள் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது நல்ல காரியங்கள் ஈடுபடுத்துங்க. நமக்கு விரலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்காக அதிகமான கடன், அதிகமான முதல் இல்லாமல்
விரலுக்கேற்ற இயக்கமாக செய்யும் பொழுது சுபிட்சமாக இருக்குது. மற்ற மாதிரி பெரிய பாதிப்புலாம் இல்லாமல் சிறந்தாண்டாக இருக்கும். சுபம்.